ஹாய் கைஸ். ரீசெண்டாக மார்ச் 10 அன்னைக்கு யூகேல இருக்கக்கூடிய ஒரு பீச்சில் பால் அண்ட் ரேகன் அப்படின்ற ஒரு கப்புள்ஸ் வந்து வித்தியாசமான ஒரு கிரியேச்சரை பார்க்குறாங்க. கடல் ஒதுங்கி இருக்கக்கூடிய அந்த பீச்சில் ஒரு கிரியேச்சர் ஒன்று பார்க்குறாங்க. என்னடான்னு பக்கத்தில் போய் பார்த்தா அவங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு அது ஒரு மெர்மைட் மாதிரி இருக்குது. ஆனால் பாதி, அதாவது தலைப்பாகம் வந்து ஒரு ஸ்கெலட்டன் ஷேப்பில் என்னமோ இருக்குது. மீத பாதி கீழே உடம்பு வந்து ஒரு ஃபிஷ்ஷு மாதிரி, ரொம்ப பெரிய கிரியேச்சர்லாம் இல்லை, ஓரளவு சின்ன ஒரு மீடியம் சைஸான ஒரு கிரியேச்சரு. அதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அது வந்து ஒரு மெர்மைட் லைக் ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறனால அது ஒரு வித்தியாசமாக இருக்கேன்ட்டு அதை ஒரு பிக் எடுத்து ஆன்லைனில் அதை போட்டுறாங்க. அது செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்தது தான் இது செம்ம வைரலாக போய்கிட்டு இருக்குது. அதை பார்க்குற உடனே அந்த பக்கத்தில் இருந்த நிறையா பீப்புள் வந்து அப்படியே சுற்றி வளைச்சிடுறாங்க, சுற்றி நின்றாங்க. ஆகா, ஏதோ வித்தியாசமாக இருக்கே, சும்மாவே நம்ம மக்களுக்கு வந்து வித்தியாசம் ஏதாச்சும் ஒன்றா ஒரு வேலை இதாக இருக்குமோ அதாக இருக்குமோ. இல்லை ரீசெண்டாக கூட ஒரு டூம் டே ஃபிஷ் அப்படின்ட்டு சொல்லிட்டு கரை ஒதுங்கி அதுக்கு வந்து இந்த மித்தாலஜிக்கெலாம் நிறையா ஒரு கதைலாம் இருக்குது. ஸோ ஒரு வேளை உலகம் அழிக்க போகுது, அதனால தான் இந்த மாதிரி நடக்குதோ அப்படின்ற மாதிரி க்ரியேட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி அதை பார்த்த உடனேயும் நிறையா ஒரு வேளை எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ, ஒரு வேளை ஏலியனாக இருக்குமோ, ஆஹா மித்தாலஜிக்கில் அது ஒரு கதையாக ஹிஸ்ட்ரியில் சொல்லக்கூடிய ஒரு உலகம் அழிகிறப்ப இந்த மாதிரி கிரியேஷன்லாம் ஒவ்வொன்றா வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுவும் வந்துருச்சோ அப்படின்ட்டு நிறையா அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிக் வந்து இப்போ ரீசெண்டாக ஆன்லைனில் ரொம்ப வைரலாக போயிருக்கும். ஸோ இதை பற்றி பார்க்குறப்போ வந்து நமக்கு வந்து நம்ம இந்த சின்ன வயசுலேயே வந்து இந்த கடல் கன்னி மெர்மெட்ஸ் பற்றின கதைகளை வந்து சின்ன வயசுலேருந்து நிறையா விதமான நிறையா ஸ்டோரிஸ் நம்ம வந்து கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ நமக்கும் வந்து எனக்கு இதை பார்த்துட்டு ரீசெண்டாக சரி இதை பற்றின ஒரு சும்மா ஒரு டீட்டெயில் வந்து எப்போது வந்து நிறையா இங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான மெர்மைட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. ஆக்சுவலாக இதோட மித்தாலஜிக்கெலாம் நம்ம ஹிஸ்டாரிக்கலாக ஒரு மாதிரி கதையாக நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இல்லையா. ஸோ நானும் அதை இப்போ கொஞ்சம் 1-2 அப்படி இப்படி அங்கங்கே தேடி சில பல அதை பற்றின ஒரு டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ வந்து எங்கெங்கெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, இதை பற்றின ஆக்சுவல் மித்தாலஜிக்கலாக வந்து சில பல கதைகள் இருக்கும் இல்லையா. அது கொஞ்சம் சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஸோ அது எப்படிலாம் இருக்குது அந்த கதைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பார்த்து வந்து உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ 1-2 ஸோ நம்ம வந்து ஆரம்பத்துலேருந்து இது ஃபஸ்ட்டு எங்கேயே பார்த்துருக்காங்க, என்ன மாதிரியான கதை அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, ரெடி, ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஜீசஸ் கிறிஸ்து பிறந்து 2000 வருஷம் இருக்கும், 2000 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு சிரியாவில் ஒரு கடவுளாக வணங்கிக்கிட்டு இருக்க ஒரு சிறிய கடவுள், அது வந்து அட்டார்கட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். அவங்க யாருன்னு பார்த்தா அவங்க ஒரு மெர்மைட். கிட்டத்தட்ட எப்போ 3000 வருடங்களுக்கு முன்னாடிங்க, 3000 வருடங்களுக்கு முன்னாடி அட்டார்கட்டிஸ் அப்படின்ற ஒரு கடவுள். அவங்களும் எப்படின்னா பாதி உடம்பு வந்து மீனாகவும் பாதி உடம்பு வந்து பெண்ணாகவும் இருந்திருக்காங்க. பல இந்த அப்போ இருக்கக்கூடிய புக்ஸு அண்டு சில படங்கள் வந்து சில ஓல்டு பிளேசஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மாதிரியான படங்கள் வந்து கேப்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அவங்களோட கதை என்ன அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ஃபெர்டிலிட்டி காட் அப்படின்னு சொல்கிறாங்க. சார் ஸோ குழந்தை இல்லாதவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து இவங்களை வணங்கினா வந்து குழந்தை பிறக்கும் அப்படின்றது அப்போ உள்ள ஒரு நம்பிக்கை. சிரியா கடவுளாக இருந்திருக்காங்க, சிரியா மக்கள் வந்து வழிபட்டு இருந்திருக்காங்க. அதுபோக நார்மலாக ஒரு கடவுள் வந்து காப்பாற்றுவாங்க, பக்கத்தில் இந்த கடல் சைடு இருக்கிறவங்க இவங்களாம் வந்து வணங்கக்கூடிய ஒரு கடவுளாக இருந்திருக்காங்க. எப்போது கிட்டத்தட்ட 3000+ வருடங்களுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டுன்னு இருக்கக்கூடிய ஒரு ஹிஸ்டரியிலேயே ஃபஸ்ட்டாக ஒரு மெர்மைட்ஸ் வந்து எங்கே ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு விஷயம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டைமில் ஒரு க்ரீக் மித்தாலஜிலையும் வந்து ஒரு 2 விதமான மெர்மைட்ஸ் வந்து கடவுளாக வணங்கியிருக்காங்க. ஸோ ஒரு 2 பேரை நான் சொல்கிறேன். ஒன்று வந்து நீரிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள். இவங்க யாருன்னு பார்த்தா ஒரு கடவுள், சீ காட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கடல்களின் கடவுளுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பிறந்த ஒரு குழந்தையாக இருக்காங்க. இவங்களும் அதே மாதிரி எப்படின்னா பாதி உடம்பு வந்து மீனாக பாதி உடம்பு பெண்ணாக. இவங்களும் வந்து ஒரு கடல் சம்மந்தப்பட்ட அதாவது மாலுமிகள் இவங்கெல்லாம் வந்து வணங்கிட்டு போகக்கூடிய ஒரு கடவுளாக இருக்காங்க. கடலை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு பெண் தெய்வமாக வந்து க்ரீக் மித்தாலஜியில் வந்து அந்த காலகட்டத்தில் எப்போது 3000 வருடங்கள் ப்ளஸ் அந்த ஒரு காலகட்டத்தில் வணங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அது போக இன்னொன்று சொன்னேன் இல்லையா, சிரன்ஸ். இவங்க எப்படின்னு பார்த்தா இவங்க வந்து நார்மல் மெர்மைட்ஸ் அப்படின்ற தாண்டி உடல் ரீதியாக வந்து வித்தியாசமாக ஒன்று இருந்திருக்கு. எப்படி அப்படின்னா
அப்பர் சைடு வந்து ஒரு பெண் உருவமாக, அதாவது தலை கழுத்து வரையும் ஒரு பெண் உருவமாக இருக்குது. அதுக்கப்புறம் கீழே வந்து உடம்பு வந்து ஃபுல்லாக பறவை, எப்படி பறவைக்கு ரெக்க இந்த கால்லாம் இந்த மாதிரி இருக்கும்ல, பறவையாக பாதி உடம்பு பறவையாகவும் பாதி உடம்பு வந்து பெண்ணாகவும் இருந்திருக்கு. இவங்களை பற்றின என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஏதோ ஒரு கடலில் வந்து ஆபத்து வருது, அதாவது மீன் பிடிக்க போகிறாங்க இல்லையா, மாலுமிகள் இருக்காங்கல்ல, இவங்க வந்து போகிறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு திடீர் சுழலோ சூறாவளியோ ஒரு கடல் சீற்றமோ ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த கடவுள் வந்து இவங்க வந்து காப்பாற்றுவாங்க. இவங்க இந்த கதை வைஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்து இவங்க கூட, அதாவது இந்த சிரன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவங்களுக்கும் கூட பிறந்த பெண்கள் சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுமே இதே உடல் வடிவத்தில் தான் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரியான ஒரு இது பண்ணுவாங்களாம். இந்த மாதிரி கடல் மாலுமிகள் இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா ஒரு பாட்டு பாடி அவங்க வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அலாரம் சவுண்ட்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு பாடி அவங்கள எச்சரிப்பாங்களா, வராதிங்க இங்கே வந்து ஆபத்தாக இருக்குது அப்படின்னு எச்சரிப்பாங்களா. ஸோ இந்த இதுவும் இருக்குது. இன்னொன்று அதே பேரலாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி, அதாவது ஒரு விஷயம் நல்ல விஷயமா அவங்க வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து இவங்க அந்த மாதிரி பாடி வர்ற மாலுமிகளையும் மீனவர்களையும் ஒரு மாதிரி அவங்க தன்வசப்படுத்தி அவங்கள வந்து கொண்டுருவாங்க. இந்த மாதிரியான ஒரு இதுவும் இருக்குது. ஸோ 2 விதமாக இருக்குது. இது எப்போது 3000+ வருடங்களுக்கு முன்னாடி. இன்னொன்று நம்ம அப்படின்னு பார்த்தா கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து அவர் வந்து ஒரு 1493களில் வந்து ஒரு மெர்மைட்ஸை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அது மோஸ்ட்லி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அதை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து இந்த கடல் சீ கவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான உயிரினத்தை பார்த்துட்டு தான் அப்படி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக நிறையா ஹிஸ்டரியன்னா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது எப்படின்னு தெரியல. ஆனால் வந்து அதுக்கு அடுத்து வந்து ஒரு 1493களில் இவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து மெர்மைட்ஸ் பற்றின ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 1837களில் வந்து கிறிஸ்டியன் ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லப்படுறவர் ஒரு கதை ஒன்று எழுதுறாரு, லிட்டில் மெர்மைட்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இந்த கதை வந்து பேசிக்காக வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலில் வாழக்கூடிய வந்து ஒரு மெர்மைட் அவங்க வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசரை வந்து காதலிச்சிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. ஸோ அவங்களுக்காக நான் என்னன்னாலும் பண்ணுவேன் அப்படின்றதுக்காக கடல்ல இருந்து நிலத்துக்கு வந்து அவங்கள அந்த காதலை வந்து நிரூபிக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கஷ்டங்கள் இது பண்ணி அவங்க இது பண்ணுறாங்கன்றத ஒரு கதையை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கதை தான் வந்து தி லிட்டில் மெர்மைட்ஸ் அப்படின்ற ஒரு கதை வந்து இவர் வந்து 1837ல் எழுதின ஒரு ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இதுவுமே பேசுகிறான்னு இவர் எங்கேயோ இது ஃபுல் கதையும் அப்படி பார்த்துருக்க மாட்டார். இவருக்கு எங்கேயோ மெர்மைட்ஸ் பார்த்ததா வந்து அவரும் அப்போ ஒரு இது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நிறையா செயிலர்ஸ் இருக்காங்க இல்லையா, கடலில் பயணிக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நிறைய இடங்கள்ல இந்த சிரின்னு ஒரு இது சொல்லியிருக்கோம் இல்லையா, இந்த பாட்டு பாடி வசீகரித்து வந்து போகிறவங்களை வந்து இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு வருது. அந்த ஒரு விதமாகவும் சொல்லி அதுக்கப்புறம் நிறையா செயிலர்ஸ், அதாவது அங்கே போகிறவங்க வந்து சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஜாப்பனீஸ் மித்தாலஜி படி ஒரு மெர்மைட்ஸ், அதுவும் ஒரு மெர்மைட்ஸ் கதை தான். ஸோ அந்த மெர்மைடுக்கு வந்து நிங்யோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மெர்மைட்ஸை. அதுவுமே பாதி உடம்பு வந்து மீனாகவும் பாதி உடம்பு வந்து பெண்ணாகவும் இருக்கக்கூடிய ஒரு கதை தான். அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்னா அவங்க என்ன இது பண்ணியிருக்காங்கன்னு ஒரு நம்பிக்கை அப்படின்னா, அவங்களுக்கு அந்த மெர்மைட் இருக்குதுல்ல, அதோட நம்ம ஃப்ளஷ்ஷு அந்த ஒரு சதை அதை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா காலங்காலத்துக்கும் நமக்கு வயசே ஆகாது, எங்காவே இருப்போம் அப்படின்ற ஒரு மித்து இருந்திருக்கு. மித்துன்றவோட அந்த ஒரு நம்பிக்கை அவங்க இருந்திருக்கு. இன்னொரு விதமாகவும் இருக்குது. அது ஒரு டீமன், அது வந்து அதை பார்த்தா நமக்கு சாபக்கேடு அப்படின்ற ஒரு விஷயமும் வந்து அவங்க அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபிஜி மெர்மைட், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன் அப்படின்னா இந்த ஒரு ஃபிஜி மெர்மைடுக்கும் இப்போ இருக்கிற அந்த பிக்சரில் நம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒரு மெர்மைடுக்கும் ரொம்பவுமே சிமிலாரிட்டி இருக்கும். ஏன் அப்படின்னா அதாவது 2 இமேஜுமே சேமாக இருக்கும். அது ஸ்ட்ரக்சர் வைஸ், பாடி வைஸ். எப்படி அப்படின்னா இந்த ஸ்கெலட்டன் பார்க்க ஒரு மனுஷனாக இருக்க மோஸ்ட்லி இல்லை, பார்க்க ஒரு மங்கி மாதிரியான ஒரு ஸ்கெலட்டன்
மீத பாதி உடம்பு வந்து மீன். ஸோ இந்த ஃபிஜி மெர்மைட் அப்படின்னு சொல்லக்கூடிய 1842 வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வந்து பிடி பார்னம் அப்படின்ற சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் ஷோமேன், அதாவது இந்த கண்காட்சி இதெல்லாம் நடத்துவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அங்கே ஒரு இந்த மாதிரியான ஒரு மெர்மைட் ஸ்ட்ரக்சரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதை பார்க்குறப்போ ஒரு பாதி, அதாவது தலை, இந்த பாதி உடம்பு வந்து ஒரு குரங்கோட ஸ்ட்ரக்சரும், மீத பாதி உடம்பு வந்து மீனோட ஸ்ட்ரக்சரும் வந்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அது வந்து ஃபேக்கு, அதுக்கப்புறம் வந்து ரிவீல் பண்ணிட்டாங்க அது வந்து ஃபேக்கு, ரொம்ப ரெண்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணி தான் நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சர் வச்சுருக்கோம் அப்படின்றத ரிவீல் பண்ணாங்க. ஸோ அதை பார்க்குறப்போ இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்க அந்த ஃபிஷ்ஷும் அந்த ஒரு மாதிரியான ஸ்ட்ரக்சர், அந்த ஒரு இமேஜில் இருக்கக்கூடிய அந்த உருவமும் ஒரே மாதிரியாக இருக்குது. மோஸ்ட்லி வந்து மேபி இது சும்மா ஃபேக்காக இருக்க கூட இருக்கலாம். ஆனால் இப்போ அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த ரிசர்ச்சர்ஸ் வந்து அதை ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, அது ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றது அதுக்கப்புறம் தெரியும். ஆனால் மோஸ்ட்லி இந்த ஃபிஜி மெர்மைட்ஸும் இதுவும் பார்க்கவே சிமிலராக இருக்குன்றது இதுலேயே நமக்கு தெரியுது. தென் அப்புறம் இப்போ ரீசெண்டாக மாடர்ன் டேஸில் வந்து 2009 வந்து இஸ்ரேலில் வந்து மக்கள் வந்து நாங்கள் மெர்மைட்ஸ் பார்த்தோம் அப்படின்றலாம் வந்து ஒரு போய்கிட்டு இருந்துச்சு. அப்போவே சொல்லியிருப்பாங்க, இந்த நீங்கள் உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா அதை ப்ரூஃபை கொண்டுக்கிட்டு வர்றவங்களுக்கு நாங்கள் வந்து $1 மில்லியன் தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த இது வந்து ரீசனாக இப்போ நடந்தது. அதுக்கப்புறம் சும்மா அப்படி ஒரு ரொம்ப அதை பெருசாக சொல்லாமல் சும்மா இங்கெங்கே நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெருசாக இருந்த ஒரு மித்தாலஜிக்கல் சைடும் சரி, இப்போ நம்ம இப்போ 1800 காலகட்டத்தில் ஒரு மனிதர்கள், நம்ம காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்களும் சொன்ன விஷயங்களும் சரி. ஸோ இதுதான் மோஸ்ட்லி மெர்மைட்ஸுக்கான பல கதைகள் வந்து பார்க்குறப்போ வந்து பாடுறா அப்போலேருந்தே இன்ன வரையும் இருக்குது. ஆனால் அதை நிறையா பேர் அதை ஒரிஜினலாக ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம கேமரா ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து இதை எடுக்கிறதுக்கு வந்து நிறைய டெக்னாலஜி வந்து ரொம்ப வருஷமாக ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கிடையில் வந்து நம்ம வந்து ஒரிஜினலான வீடியோ நம்ம பார்த்தோமான்னு கேட்டால் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரியான விஷயம் வந்து மேபி அது வந்து ஃபேக்காக இருக்கலாம், ஆனால் அது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதை பார்க்குறப்போ நமக்கும் வந்து இது கடல் கன்னியாச்சு, இதை பற்றினா சுற்றி வந்து ஏகப்பட்ட நமக்கு கதை நம்ம கேட்டிருப்போம். ஸோ அதை கேட்குறப்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. நானும் அதை வந்து தேடி பார்த்து உங்களுக்காக 2 விஷயங்களை சொல்லலான்ற ஒரு ஆசையில் பார்த்து உங்களுக்கு அதை நான் சேர்த்துருக்கின்றத ஒரு நினைக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம், பை.